ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ரொம்பவே வித்தியாசமான, நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான மீன் பயன்படுத்தி செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. மீன் குழம்பு அப்படின்னாவே நம்ம முதல்ல செய்யக்கூடிய வேலை புளியை எடுத்து ஊற வைக்கிறது தான். பட் நாம் இன்னைக்கு புளி சேர்க்காம ரொம்ப சுவையாக எங்கள் ஊர் சைடெல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி. நிறைய டிப்ஸோடு எப்படி ரொம்ப சூப்பராக செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. நான் கொஞ்சம் மீன் துண்டுகள் எடுத்திருக்கேன். அதில் இப்போ கொஞ்சம் மசாலா சேர்த்து கலந்து வச்சுக்கலாம். அதுக்கு இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி மீனில் மசாலா சேர்த்து லேசாக ஃப்ரை பண்ணிட்டு செஞ்சால் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். டைரெக்டாக அப்படியே நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு நீங்கள் மோஸ்ட்லி எல்லா வகையான மீன்லையும் ட்ரை பண்ணலாம். குறிப்பாக கிழங்கான் மீன், நெத்திலி மீன் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அல்லது இந்த மாதிரி பெரிய சைஸில் உள்ள மீன் துண்டுகள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா கலந்து வந்தாச்சு. இந்த மீனில் நல்லா கோட்டாகிருக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மட்டும் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கடையில் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன். 3/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். சீரகத்தூளை விட மல்லித்தூள் பாதி அளவு சேர்த்தா போதும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நம்ம ஃப்ரை பண்ணும்போது குழம்புல சேர்க்குறதெல்லாம் சேர்ந்து வரும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே ஒரு 10-12 பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன். அதையும் இப்போ சேர்த்து தண்ணீர் சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மசாலாவை நீங்கள் அம்மியில் அரைச்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக எங்கள் ஊரில் அந்த மெத்தடில் தான் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எல்லோரு வீட்லேயும் அம்மி இருக்காது இல்லையா? ஸோ நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் அம்மியில் அரைச்ச பக்குவத்துக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற மாதிரி மசாலா அரைச்சி எடுத்திருக்கேன். மசாலா முடிஞ்ச வரை நல்ல மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு மசாலா உருண்டை நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் பால் சேர்க்கலாம். நான் தேங்காய் பால் 2வதா 3வதா நம்ம பிழிஞ்சு எடுத்துருப்போம் இல்லை, அந்த மாதிரி ஒரு 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் இருந்தது. அதை உள்ளே சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு சின்ன சைஸ் தேங்காவை நல்லா துருவி கெட்டியாக பால், அந்த முதல் பால் எடுத்து தனியாக வச்சுருங்க. 2வதா 3வதா மறுபடியும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து பிழிவோம் இல்லையா, அந்த பாலை இப்போ முதல்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முதல் பால் கடைசியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மசாலா கூட தேங்காய் பால் கலந்து ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். அதுக்கடையில் நம்ம ஊற வச்சு எடுத்த மீனை லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம மசாலா கலந்து எடுத்து வச்ச மீன் துண்டுகளை உள்ளே வச்சிடலாம். இது நீங்கள் நார்மலாக மீன் வறுவல் செய்கிறதுக்கு ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுப்போம்ல, அந்த மாதிரி ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு 30-40% மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். நம்ம கலந்து வச்ச அந்த மசாலா மீன் துண்டுகளை நல்லா ஒட்டி வந்தால் போதும். ஏன்னா நம்ம டேரெக்டாக அப்படியே அந்த கிரேவியில் சேர்த்தோம் அப்படின்னா இந்த மசாலா எல்லாம் அந்த கிரேவி கூடயே மிக்ஸ் ஆகிடும். இந்த மீனில் அவ்வளோவா சார்ந்திருக்காது. ஸோ ஒரு 30-40% மட்டும் லேசாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கலர் எல்லாம் பெருசாக சேஞ்ச் ஆகாது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி விட்டு ஒரு குறைவான தீயில வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ இந்த மாதிரி பதத்தில் இருக்குது. ரொம்ப வெந்து ஃப்ரை ஆகி வரலை, ரொம்ப கலரும் மாறலை. இந்த மாதிரி இருக்கும் போதே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு அடுக்கி வச்சுருங்க. ஓவர் குக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மீன் குழம்புல சேர்க்கும் போது ஃப்ரை பண்ண மீனை சேர்த்த மாதிரி இருக்கும். அதே நேரம் அப்படியே சேர்த்தாலும் அந்த மசாலா மீனில் ஒட்டியிருக்காது. ஸோ நம்ம மசாலா கலந்து தடவி வச்சதை உங்களுக்கு பலன் அளிக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு 30-40% மட்டும் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா அந்த தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி மீன் துண்டுகளும் மசாலா கலந்து லேசாக ஃப்ரை ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 1 கப் வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். எனக்கு இப்போ லாக்டவுன் கிடைக்கல, ஸோ நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் பயன்படுத்துகிறேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை இலைகள் அண்ட் 3 பச்சை மிளகாய் மேலே லேசாக கீறிட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த வெங்காயம் கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலை இலைகள் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் லேசாக வதங்கி வந்த பிறகு இப்போ இதில் தக்காளி சேர்க்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்துருந்தேன், அதை உள்ளே சேர்த்துருங்க. சின்ன சைஸ் தக்காளி அப்படின்னா நீங்கள் 4 கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கி வர்றதுக்கு ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இதில் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே மீனில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துருந்தோம், மசாலாவில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம், அண்டு பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஆயிலை சேர்த்து வதக்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்தா போதும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலா கூட தேங்காய் பால் கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை உள்ளே சேர்த்துடலாம்.
சேர்த்தாச்சு. லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. அடுப்பு ஒரு மிதமான தீயில இருக்கட்டும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடுங்க. லேசாக கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. ஒரு மிதமான தீயில ரொம்ப சூப்பராக கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ இதில் நம்ம லேசாக வறுத்து எடுத்த மீன் துண்டுகளை உள்ளே சேர்த்துடலாம். மீன் சேர்க்கும் போது அடுப்பு ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க. இனிமேல் அடுப்பு ரொம்ப குறைவான தீயிலேயே இருக்கட்டும். சேர்த்துட்டு மீன் உடைஞ்சிடாமல் லேசாக கலந்து விடுங்க. நீங்கள் சின்ன சைஸ் மீன் சேர்த்துருக்கீங்க, கிழங்கான், நெத்திலி இந்த மாதிரி பயன்படுத்துறீங்க அப்படின்னா குறைவான தீயிலேயே ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தா போதும், வெந்து வந்துடும். அல்லது இந்த மாதிரி பெரிய மீன் பயன்படுத்துறீங்க அப்படின்னா 7-8 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் கூட அந்த மீன் நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக அடுப்பு குறைவான தீயில தான் இருக்கணும். இப்போது நம்ம பிழிஞ்சு எடுத்த முதல் பால், தேங்காய் பால் இருக்குல்ல, அதை உள்ளே சேர்த்துடலாம். 2ஆவதா 3ஆவதா பிழிஞ்சு எடுத்த பால் நம்ம மசாலா கூட சேர்த்துட்டோம் இல்லையா, இது வந்து முதல் பால் நல்லா கெட்டியாக பிழிஞ்சு எடுத்திருக்கோம். அதை சேர்த்துட்டு லேசாக கலந்து விடுங்க. அடிக்கடி கரண்டி போட்டு கலந்துட்டே இருக்க வேணாம், மீன் உடைஞ்சிரும். ஏன்னா ஏற்கனவே வேக வச்சு வேற எடுத்திருக்கோம் ஃப்ரை பண்ணி. ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து லேசாக ஷேக் பண்ணாவே நல்லா கலந்து வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ மீன் அண்ட் தேங்காய் பால் சேர்த்தாச்சு. அடுப்பு கண்டிப்பாக குறைவான தீயில இருக்கணும், இல்லைனா அந்த தேங்காய் பால் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வாங்கியிருக்க மீன் நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் இருக்கணும். இப்போ இருக்கட்டும். இப்போ சரியாக ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் பெரிய மீன் துண்டுகள் எடுத்ததால் ஒரு 10 நிமிஷம் எனக்கு தேவைப்பட்டது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருக்கு. மீன் துண்டுகள் எல்லாம் அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. அண்ட் நம்மளுடைய புளி சேர்க்காத தேங்காய்பால் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் அப்படின்னாவே கண்டிப்பாக புளி சேர்த்து தான் நம்ம செய்வோம். அந்த குழம்பு எல்லாமே நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம நார்மலாக செய்கிற மீன் குழம்பு, புளி சேர்த்து செய்யக்கூடிய மீன் குழம்பு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி புளி சேர்க்காம தேங்காய்பால் பயன்படுத்தி செய்யக்கூடிய தேங்காய்பால் ஆணம் அப்படி சொல்லுவோம். பெரும்பாலானவங்களுக்கு இந்த ரெசிபி தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில இடங்களில் இது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. டேஸ்ட்டும் அந்த வாசமும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் நார்மலாக ஒயிட் ரைஸ், நம்ம நார்மலாக மீன் குழம்புக்கு செய்வோம்ல, ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் சாப்பிட்லாம். அல்லது எங்கள் ஊர் சைடெல்லாம் மீன் குழம்புக்கு ஒரு தேங்காய் சோறுன்னு ஆக்குவாங்க. தேங்காய் பால் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி செய்கிறதுக்கும் இந்த தேங்காய் பால் மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி இது. நம்ம சேனலில் மீன் பயன்படுத்தி நிறைய ரெசிபி பார்த்துருப்போம். அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபி இது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுவையான தேங்காய் பால் மீனானம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.